நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. முகவரி இழப்பது யார்? பழனிசாமிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் சவால். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் ஆயங்குடியில் உதவி பெறும் முஸ்லிம் உயர்நிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ப.இ. ரஷீத் கான் அவர்களுக்கு முஸ்லிம் கல்வி சங்கம் சார்பில் மாலை 3 மணிக்கு பணி ஓய்வு பாராட்டு விழா. கடலூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டன. அவற்றை கலெக்டர் CP ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு செய்தார். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சியை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். உடன் மேயர் பிரியா, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கவிதா ராமு உள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த அரசு விழாவில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். தேனி அருகே ஜங்கால்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் மகாலட்சுமி ரூபாய் 64 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உடன் பெரியகுளம் சப் கலெக்டர் ரஜத் பீரன் உள்ளார். ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம். திருப்பத்தூர் குறிச்சி அரசு சமுதாய சுகாதார நிலையத்தில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. திருப்பத்தூர் திருமால் நகரில் கழிவுகளை சேகரித்து நகராட்சி வாகனத்தில் ஆற்றுப்படுகையில் கொட்ட முயற்சி, விரட்டியடித்த இளைஞர்கள். நாட்றாம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது குறித்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பயிற்சி வகுப்பு. புதுக்கோட்டை அலுவலர் மயங்கி விழுந்து மண்டை உடைந்ததால் ஆட்சியரகத்தில் பரபரப்பு, மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.